ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி சுகமாக இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். நீ சுதாஸ் போல் ஜேர்னியில் வந்து நாங்கள் தீபாவளி செலிப்ரேட் பண்ணதை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன்னு சொல்லி நம்பலாம். அது இல்லை, ஆமாம், நீ தீபாவளி செலிப்ரேட் பண்ண வந்து என்னோடய பசங்க, என்னோடய தம்பியோட பசங்களை எல்லாத்தையும் நான் வாங்கடா 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கிற குறிஞ்சி பூவை பார்க்க போவோம்னு சொல்லி உசுப்பேற்றி அன்றைக்கி தங்கி தீபாவளி கொண்டுட்டு வந்து பட்டாசு வெடியெல்லாம் போட்டு அன்றைக்கி கொண்டாடிட்டு மறுநாள் காலையில் கிளம்பிட்டோம் குறிஞ்சி மலரை பார்க்குறதுக்கு. ஆமாம், சோசியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டு வர்றது தான் இப்போ 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கிற குறிஞ்சி மலர் வந்து நுவரெலியாவில் ஹோட்டன் பிளான்ஸ் பார்க்கில் வந்து பூத்து குலுங்குதுன்னு சொல்லிட்டு அநேகமாக சரியான மாதிரி சாணங்கள் எல்லோரும் போயிட்டு வீடியோ எடுத்து போட்டதை பார்த்துட்டு எங்களுக்கும் ஒரு ஆசையும் ஆர்வமும் வந்துச்சு. சரி, நாங்களும் கிளம்பி போயிட்டு பார்த்துட்டு வருவோன்ட்டு அப்படி சொல்லி நாங்கள் கிளம்பி போனது தான் அந்த ஹோட்டன் பிளான்ஸ் பார்க்கு நாங்கள் அன்றைக்கி போக கிடச்சிது. ஆமாம், போகும் வழியில் உண்மையிலேயே அன்றைக்கி மழையும் கூட, மழை, குளிர், பனி, அதோடு சேர்த்து இந்த நுவரெலியா பச்சை பசேல்னு போர்வையை போத்துக்கிட்டு எங்களையும் கூப்பிட்டு வரவழைச்சி அரவணைத்து எங்களோடையே வந்தது தான் பெரும் அதிர்ச்சி, ஆச்சரியம் கூட. பச்சை பசேல்னு இருக்கிற நுவரெலியாவை பார்த்து நாங்கள் அதை வீடியோவை எடுத்து போட்டு நேரம் இடையில ஹைலண்ட் மில்க் ஃபேக்ட்ரி அங்கே தான் எடுத்துக்கிட்டு அதையும் வீடியோவை எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பிக்கல பார்த்தா இடையில எங்களை சந்திக்கிறதுக்கு இவர் வந்திருந்தார். ஆமாம், இவர் தான் ட்ரெயின். அவரும் வந்து எங்களை சந்தித்து பார்த்து நாங்களும் அவரோட பேசிவிட்டு சரி, நான் அவரை வழி அனுப்பிவிட்டு அப்படியே கிளம்பி போய்க்க ஹோட்டன் பிளான்ஸ் பார்க்க நெருங்க கிட்ட போகிற நேரம் நாங்கள் தேடி வந்து அவங்க வந்து எங்களுக்கு முன்னுக்கே வந்து காட்சிப்படுத்தினாங்க. ஆமாம், நாங்கள் எதிர்பார்த்த 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கிற குறிஞ்சி மலர். ஆமாம், குறிஞ்சி மலரை நாங்கள் சென்று கொண்டு இருக்கிற நேரமே வழியில் 2 சைட்லேயும் அவங்க பூத்து குலுங்கி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களையும் ஃபோட்டோ எடுத்த வாக்கில் சரின்னு சொல்லி என்ட்ரன்ஸில் போயிட்டு சரி, எங்களுக்கு கொஞ்சம் அவசரமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு போக அந்த இடத்துல பார்த்தா அதை சுற்றி வர குளமும், குளத்தில் தாமரையும், குளத்தை சுற்றி இந்த குறிஞ்சி பூவும் இதை எல்லாம் பார்த்த உடனே உண்மையில் அவ்வளோ ஒரு அழகாக அந்த பனி நிறைந்த ஒரு சூழலில் பனி மழை மாதிரி பெஞ்ச அந்த இடத்துல ஒரு குளிர் குளிர்னு சொன்னால் என்னோடய கையெல்லாம் விரைச்சி போன மாதிரி அப்படி ஒரு குளிராக இருந்துச்சு. அந்த குளிரோடு சேர்ந்து இந்த குறிஞ்சி மலரை பார்க்க அவ்வளோ ஒரு அழகாகவும் இருந்துச்சு. உண்மையிலேயே எதிர்பார்க்காத ஒரு பயணம், எதிர்பார்க்காத ஒரு விடயம்தான் இந்த ஒரு சம்பவம். அன்னைக்கு இந்த தீபாவளியை வந்து உண்மையிலே மறக்க முடியாதுன்னு சொன்னால் இந்த ஒரு சம்பவத்தால் தான் அவ்வளோ ஒரு அழகான ஒரு தீபாவளியாகவும் எங்களுக்கு இந்த இயற்கை கொடை வள்ளல் தந்த பரிசு. ஆமாம், சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டு போகிற இடையில நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டு சரின்னு சொல்லி என்ட்ரன்ஸில் போய் பார்த்து என்ட்ரன்ஸில் கட்டாயம் நாங்கள் டிக்கெட் எடுத்தே ஆகணும். வாகனத்தின் நம்பர்களை பதிவு செய்து எங்களோட ஃபோன் நம்பரையும் வாங்கி எடுத்துக்கிட்டு நாங்கள் காசையும் கட்டி டிக்கெட்டையும் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. என்ட்ரன்ஸ்லேருந்து நாங்கள் வாகன பார்க்கிங், நாங்கள் அந்த கிட்டத்தட்ட அந்த வேர்ல்டு இண்டுக்கு போகக்கூடிய அந்த வழி இருக்குது தெரியுமா, பாதை, அந்த இடத்த சென்று அடைகிறதுக்கு கிட்டத்தட்ட என்ட்ரன்ஸ்லேருந்து வாகன பார்க்கிங்க்கு போகிறதுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் கிட்ட தூரம் இருக்குது. அந்த தூரத்தை நாங்கள் கட்டாயம் வாகனத்தில் தான் போய் சென்றடையணும். வாகனம் போகிறதுக்கு அனுமதி இருக்குது. நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கு பிறகு அங்கே போய் நாங்கள் பெரும்பாலும் அங்கே எங்களுடைய பேக்கெல்லாம் செக் பண்ணி எடுத்துகிட்டு அதில் பிளாஸ்டிக், சொப்பின் கவர், ட்ரோன் கேமரா, அனாவசிய பொருட்கள் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் அவங்க எடுத்துருவாங்க. அவங்க தடை செய்யப்பட்ட பொருட்கள் அதையும் நாங்கள் செக்கிங் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் அதுக்கு பிறகு வேர்ல்டு எண்டுக்கு நடக்க தொடங்கணும். அதுக்கு முதல்லையே நாங்கள் இங்கேருந்து கிட்டத்தட்ட என்ட்ரன்ஸில் இருந்து டிக்கெட் எடுத்த வாக்கில் நாங்கள் வாகனத்தை போகிற நேரம் காட்சிப்படுத்துகிறது தான் இந்த குறிஞ்சி பூக்கள். அநேகமாக வீடியோக்களில் காட்டியிருந்தாங்க, சோசியல் மீடியாவில் வீடியோக்களில் காட்டின மாதிரி தட்டந்தரையில் பாய் விரித்து போட்டதாக ஒரு போலியான ஒரு இதை எடுத்து காட்டியிருந்தாங்க. ஆனால் அப்படி இல்லை. பெரும்பாலும் குறிஞ்சி மலர் வந்து மரங்களுக்கு இடையில் வளர்ந்து பூத்து குலுங்குது. அது உண்மை, நீங்கள் இந்த வீடியோவில் காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் தட்டந்தரையில் பாய் விரித்து போட்டதாக காட்சிப்படுத்தினது வந்து ஒரு போலியாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டால் நாங்கள் நேரடியாக போய் பார்த்த வீடியோக்களை தான் உங்களோட பகிர்ந்துருக்குறோம். இதை உண்மையில் சில வீடியோக்களை பார்த்து நாங்களும் ஏமாந்து போய் தான் போனது. அவ்வளோ ஒரு அழகான ஒரு தட்டந்தரையில் படர்ந்து இருக்கிற மாதிரி காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் குறிஞ்சி மலர் வந்து படர்ந்து இருந்துச்சு. மரங்களுக்கு இடையில் அந்த குறிஞ்சி மலர்களுக்கு மேலே பெரிய பெரிய மரங்கள் நின்றுச்சு. உண்மையிலே வடிவான ஒரு காட்சி தான். இருந்தாலும்
சிலர் வீடியோக்களை காட்சிப்படுத்தியிருந்தது சில பொய்களையும் தான். அதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு குறிப்பிடணும்னு சொல்லி நினச்சிருந்தேன், அதையும் குறிப்பிட்டுட்டேன். பார்க்க போனால் உண்மையிலேயே அன்றைக்கான காலநிலை ஒரு குளிரான ஒரு காலநிலை, பனி, மழை இதுகளோடு சேர்ந்து இந்த இயற்கைன்றது ஒரு பேரழகாக காட்டுச்சு அன்றைக்கி. அதை போய் பார்த்துட்டு அதுகளையும் சில வீடியோக்களை எடுத்துக்கிட்டு சரின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி போனோம் வேர்ல்டு இண்டை பார்க்குறதுக்கு. அந்த இடத்துக்கு போன பிறகு உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு தான் தெரிய வந்தது வேர்ல்டு இண்டு இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி வேர்ல்டு இண்டை நாங்கள் கட்டாயம் பார்க்கணும்னு சொல்லிட்டு குறிஞ்சி மலரை பார்த்தாச்சு, வேர்ல்டு இண்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே தான் ஹாட்டன் பிளான்ஸ் பார்க்குன்னு சொல்கிறது அந்த இடத்துலையே தான் அந்த வேர்ல்டு இண்டு இருக்குது. அதையும் போயிட்டு பார்க்க போகணும். அநேகமாக நீங்கள் வேர்ல்டு இண்டுக்கு பார்க்க போனேன்னு சொன்னால் கட்டாயம் உங்களோட பேக்கில் குளுக்கோஸ் எடுத்துக்கொள்ளுங்க. குளுக்கோஸ் கட்டாயம் தேவைன்னு கேட்டால் பெரும்பாலும் தண்ணி இதுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிறது கஷ்டம். நிறைய கடினமான ஒரு வழி பாதை அது. அதில் போகிற நேரம் உங்களால் தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் குளுக்கோஸ் இந்த மாதிரி இதுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு கொஞ்சம் களைப்பாடுறதுக்கு உதவியாக இருக்கும். ரொம்ப பெரிய களைப்பை ஏற்படுத்த, ஏன்னா கடினமான பாதை, அந்த அழகான ஒரு இலக்கை அடையிறதுக்கு கடினமான சில விஷயங்களை நாங்கள் கடந்து தான் ஆகணுன்றது இந்த விடயத்தில் நான் அறிந்து கொண்ட ஒரு உண்மை. இதை நீங்களும் கொஞ்சம் பார்த்து உங்களோட ஷேர் பண்ணுறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமாம், நாங்கள் வாகனத்தை கொண்டுட்டு போய் பார்க் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் அந்த வழியாக நாங்கள் அங்கிட்டு அந்த வேர்ல்டு இண்டை பார்க்க கிளம்புற நேரம் சொன்னாங்க, நீங்கள் முதல்ல உங்களோட பேக் இதுகளெல்லாம் கட்டாயம் செக் பண்ணிட்டு தான் போகணும். செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பால் பேக்கெட் கூட நாங்கள் பேக்கில் வச்சுருக்கல, அதெல்லாம் எடுத்துருவாங்க. பாலித்தீன் தேவையில்லாத பேப்பர் இதுகளை. ஏன்னா அந்த வேர்ல்டு இண்டு அந்த இடமே ஒரு நீட்டாக க்ளீனாக அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அப்போ அதுக்கு காரணமே நாங்கள் அது உள்ளுக்கு என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முதல்ல எங்களோட பேக்கெல்லாம் செக் பண்ணி அனுப்புறதுன்னு தான் உண்மை. அது தான் அந்த இடமே அவ்வளோ ஒரு தூய்மையாக ஒரு நீட்டாக ஒரு க்ளீனாக அவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு காரணம். அது உண்மையிலே பெரிய ஒரு விடயம். ஏன்னு கேட்டால் பெரும்பாலும் நம்மளோட ஆக்கள் எங்கே சென்றாலும் நம்மளோட இடம் இல்லைன்னு சொல்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டு சில குப்பைகளையும் கண்டவாக்கில் நாங்கள் போடுறது வழக்கமான ஒரு விஷயம்தான் அது. அதெல்லாம் இவங்க செய்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பேக்கெலாம் செக் பண்ணிட்டு அவங்க சொன்னால் ரூம் இதுக்குள்ளே போய் நீங்கள் பார்க்கலான்னு போனால் அதுக்குள்ளே போய் பார்க்க தான் இது மியூசியமாக இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த மியூசியமில் பெரும்பாலும் மிருகங்கள், பறவைகள் இறந்து போனதுகளை ட்ரையாக நான் நம்புகிறேன் ஏதாவது கெமிக்கலை கலந்து போட்டு வச்சுருப்பாங்களா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சாடிகளில் தண்ணியோட சில விலங்குகளின் முட்டைகள், பாம்பு இதுகளெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. நான் இந்த ஒரு விலங்கு குட்டி மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது நான் எங்களோட பிள்ளைகிட்ட சொன்னேன், இது டைனோசரோ இல்லை வேறு எதுமோ கங்காரா அப்படின்லாம் கேட்டேன். என்னன்னு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரும்பாலும் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற என்னென்ன மிருகங்கள், பறவைகள் எல்லாத்தையும் பிடிச்சி அவங்க இந்த மியூசியமில் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அது மட்டுமல்ல, இந்த மியூசியம் யார் மூலமாக உருவாக்கப்பட்டது, யார் எதுக்கு ஆதரவாக இருக்கிறது, அந்த விஷயமெல்லாம் எல்லாமே புகைப்படங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எழுதி போட்டிருந்துச்சு. அதையும் நான் இந்த வீடியோவில் காட்சிப்படுத்திட்டு சரின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி நடக்க தொடங்கிட்டோம். நடராஜா தான் இனிமேல். ஆமாம், கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டரை நாங்கள் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர் போல் பிடிச்சிச்சு நாங்கள் நடந்து கடந்து வர்றதுக்கு. ஆமாம், இங்கேருந்து போகும்போது நீங்கள் வேர்ல்டு இண்டை அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகணும்னு சொன்னால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் போய் பாருங்கள், வலது கை சைடாக இடது கை சைடாக உங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு. ஏன்னா வலது கை சைட்டால் போய் நீங்கள் இடது கை சைட்டால் வெளியேறும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த களைப்பு குறைவாக இருக்கும். எனக்கு கேட்டால் வலது கை சைட் பாதை சரியான கடினமானது. அது இடது கை சைட்டில் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். களைச்சி ரொம்ப எல்லா விஷயத்தையும் பார்த்து ரொம்ப களைப்பாரி போய் கிடப்பீங்க. அந்த நேரம் நீங்கள் அந்த இண்டை நீங்கள் லெஃப்ட் சைடில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், உதவியாக இருக்கும், ரொம்ப களைச்சி போக மாட்டீங்க. அதுவே நீங்கள் லெஃப்ட் சைடில் போய்ட்டு ரைட் சைடில் எண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். என்கிட்ட நான் குறிப்பிட விருப்பப்பட்ட ஒரு விடயம் தான் இது. வாயும் குளறுது,
உண்மையிலே இதை பார்க்க எனக்கு வாய் குளறுச்சுன்னு சொன்னால் நான் அந்த இடத்துல எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டத்தை அனுபவித்து தான் இந்த அழகை ரசித்தேன். உண்மையிலே எனக்கு கேட்டால் சரியான கஷ்டம். நடக்கணும், கடினமான பாதைகள், மலை உச்சி, அங்கிட்டு நீர்வீழ்ச்சி பார்க்க போகணும், அது ஏற்றம் இறக்கம் எல்லாமே இருக்குது. அதோடு சேர்ந்து எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை அங்கே செஞ்சு வச்சுருந்தாங்க. அது ஒரு பெரிய ஒரு உதவி. அது என்னென்னு கேட்டால் நாங்கள் வாஷ்ரூம் போகக்கூடிய வசதி எல்லாமே அங்கே செஞ்சு வச்சுருந்தாங்க. இடைக்கிட தண்ணி பைப் இதுகளை டப்பு இதெல்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு தேவைன்னா பாட்டில் எதுவும் கொண்டுட்டு போனீங்கன்னு சொன்னால் தண்ணி பிடிச்சி குடிக்கலாம் கட்டாயம். நல்ல தண்ணி, தூய்மையான தண்ணி அங்கே இருந்துச்சு. அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அநேகமாக பெரும்பாலும் கையில் எதையும் தூக்கி கொண்டு போக மாதிரி இல்லாமல் இருந்தால் நல்ல விஷயம்னு சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் கடினமான பாதைகளில் நாங்கள் நடக்கணும். அழகாக அனுபவித்து ரசிச்சுட்டு வர்றதுக்கு நாங்களும் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்பட்டு களைப்பாராமல் இருக்கணுன்றது தான் என்னோடய எதிர்பார்ப்பு. ஏன்னு கேட்டால் நாங்கள் களைச்சி போய் போனோம்னு சொன்னால் அந்த இடத்துல உண்மையிலே ரசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. அதுவும் இந்த பயணத்தை வந்து நீங்கள் ஒரு 2 நாளைக்கு உங்களுக்கு இந்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். ஏன்னு கேட்டால் நீங்கள் முதல் நாள் ஒரு நாள் ட்ரிப்பில் போனீங்கன்னு சொன்னால் எதையுமே பார்க்குறதுக்கெல்லாம் ரசிக்கவே இயலாது. அநேகமாக நீங்கள் அதை உண்மையிலே கொஞ்சம் நினச்சி ரசிக்கிறதுக்கு முடியாமல் போகும். இது நான் அனுபவ பாடத்தில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணது. கட்டாயம் இன்னொரு தடவை நான் போகணும்னு நினச்சிட்ருக்கேன். நல்லா அமைதியாக இருந்து அந்த இடத்துல நான் அதை ரசிச்சுட்டு வரணும் அந்த இடத்துக்கள்னு சொல்லிட்டுன்னு அது உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று கேம்பிங் வசதிகளும் அந்த இடத்துல இருக்குது. நான் நம்புகிறேன் கேம்பிங் பண்ணலான்னு நினைக்கிறேன். கட்டாயம் அப்படி கேம்பிங் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டவங்க இருந்தால் நீங்கள் கட்டாயம் அந்த இடத்துல கேம்பிங் பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு போட் போட்டிருந்துச்சு அந்த இடத்துல கேம்பிங்க்கான பகுதியை ஒதுக்கி அதை நான் பார்த்துருந்தேன். மேலும் வேறு தகவல்கள் இதிலேருந்து சொல்கிறதுக்குன்னு சொன்னால் வேறு சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னு கேட்டால் நாங்கள் சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறோன்னா கட்டாயம் கவனமாக போயிட்டு வரணும். ஏன்னு கேட்டால் அந்த பாதை வழிகளில் போகும்போது சுழி உள்ள தண்ணி நீர் ஓடைகள் இருக்குது, ஆறுகள் குளங்கள் எல்லாமே இருக்குது. போகிற வழியில் தண்ணிகள் கடந்து போகணும். இந்த விஷயங்கள் இன்னொன்று புலி இருக்குதுன்னு சொல்லி அடிக்கடி அவங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. சில எழுத்து மூலமாக அந்த இடத்துல போர்ட் போட்டிருக்காங்க. ரொம்ப கவனம்னு சொல்லி புலி வந்துச்சு நம்மளை கண்டுச்சின்னு சொன்னால் கட்டாயம் ஓடாமல் நிற்க சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் என்னோடய பிள்ளைகள் வந்து இயற்கை அழகை ரசித்து அவங்க ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது இதெல்லாம் விட்டு வைக்கலை. இடைக்கிட்ட நீங்கள் போகிற நேரம் உங்களுக்கு தெரியும் இந்த சின்ன குட்டி கல் மாதிரி பதிச்சு அதில் எளிய பாதை, கடினமான பாதை கூட போட்டிருக்கு. போயிட்டு பார்த்துட்டு வாங்க.